students, நம்ம அடுத்தது exercise 6.4ல third sum பார்க்கலாம். இந்த third sumல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு அந்த ரிசல்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அது ஈஸி தான். ரெண்டு ஆங்கிள் தீட்டா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம்ம பார்க்கலாம். The angle of elevation of a cloud from a point h meters above the lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2. Prove that the height of the cloud is located from the ground is h tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 plus tan theta 1. ஏரி நீர்மட்டத்திலிருந்து h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மேகத்தின் ஏற்ற கோணம் தீட்டா 1 மற்றும் ஏரி நீரில் விழும் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் தீட்டா 2 எனில் தரையிலிருந்து மேகத்தின் உயரம் டேஸ் என நிரூபிக்கவும். ஒரு மேகத்தை வந்துட்டு ஏரியில் இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்க. எப்படின்னா இங்கே வந்து மேகம் இருக்குது, மேகத்தோட பிம்பம் தண்ணிக்குள்ளே இந்த லெவலில் இருக்குது. ஓகேவா? இது வந்து லேக்கோட லெவல். லேக்கிலேருந்து ஹெச் மீட்டர் உயரத்தில் இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து மேகத்தை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து அப்போ என்ன ஆகுது? தீட்டா 1 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறாங்க மேகத்தை. அதுக்கப்புறம் அதோட பிம்பத்தை, அதோட இமேஜை வந்துட்டு, அதோட ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தீட்டா 2 டிகிரி டிப்ரெஷனில் ஈடாஷ்ங்கிற பொசிஷனில் பார்க்குறாங்க. இங்கிறது மேகம், ஈடாஷ்ங்கிறது அதோட ரிஃப்ளெக்ஷன். இப்போ பிசிங்கிறது லேக்கோட லெவல். லேக்கு கீழே தண்ணியில் தான் அந்த மேகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறதுனால மேகத்தை பார்க்கும்போது ஏற்படுற ஆங்கிள் வந்துட்டு தீட்டா 1, அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும்போது ஏற்படுற ஆங்கிள் வந்து தீட்டா 2 ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேவா? இது வந்து லேக்கில். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்னா, ஃபைண்ட் த ஹைட் தட் த கிளவுட் இஸ் லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்ட். இது வந்து லேக் கிரவுண்ட் லெவல். இது வந்து லேக்கு அடியில் தண்ணி இருக்கு, நமக்கு தெரியும். இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து மேகம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, க்ளவுட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டிஸ்டன்ஸ் என்ன, அதான் கொஷின். இப்போது நமக்கு வந்துட்டு இப்போ இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து மேகம் எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த டிஸ்டன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு அளவுக்கு உயரத்தில் இருக்குது மேகம். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ சிஇ டேஷ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இதை வந்து இது ஏபிஹெச், அப்போ சிடிஹெச். டிஇ நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், ஏடி வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்ததை எழுதலாம், சொல்யூஷன் போகலாம். கொடுத்ததை எடுத்துக்கலாம். கொடுத்தது வந்துட்டு ஏபியும் இன்னொன்று என்ன சிடியும் ஹெச். நமக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு ஹெச். அடுத்தது நம்ம என்ன எடுத்துருக்கோம்? டிஇஎக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், டிஇஎக்ஸ். அடுத்து டிஇ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஏடி டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கோம், ஏடி. அதுக்கப்புறம் இந்த சிஇ டேஷ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அது எப்படி எக்ஸ் ப்ளஸ் ஹெச் வந்து தெரியுமா? கிரவுண்ட் லெவலிருந்து மேகத்தோட ஹைட்டும் அதோட ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருக்கும். அப்போ கிரவுண்ட் லெவலிருந்து மேகத்தோட ஹைட் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் லெவலும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அப்போ ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஏடிஇ ஒரு ரைட் ட்ரையாங்கிள், ADE dash ஒரு right triangle. In right triangle ADE. ADE or tan theta 1. Opposite side என்ன நமக்கு? DE by AD. Tan theta 1. DE என்ன? DE x by AD is y. Cross la periko. Y is equal to x by tan theta 1. இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. அடுத்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ADE dash in ரைட் ட்ரையாங்கிள் ADE dash. அங்கே என்ன ஆங்கிள் வருது? tan theta 2. tan theta 2. ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? ஆப்போசிட் சைடுனா இது h plus x plus h. அப்படின்னா என்ன? DE dash by adjacent side என்ன? AD. tan theta 2 DE dash na h plus x plus h. h plus
x plus h by AD distance என்ன y. y crossல பெருக்கி y is equal to 2h plus x by tan theta 2. இது வந்து 2. இப்போ இது y இது y 1 and 2 equal. இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? 1 is equal to 2 அப்படின்னா x by tan theta 1 is equal to 2h plus x by tan theta 2. 2h plus x by tan theta 2. இப்போ இதை கிராஸ்ல பிரிக்கலாம். x into tan theta 2 இதை பெருக்க 2h plus x into tan theta 1. x tan theta 2 இதை பெருக்குனா 2h into tan theta 1 plus x into tan theta 1. இது x tan theta 1 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரு. x tan theta 2 minus x tan plus வந்து மைனஸ் ஆயிடும் இல்லையா, is equal to 2h tan theta 1. இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ x வெளியிடு tan theta 2 minus tan theta 1 is equal to 2h tan theta 1. இப்போ x is equal to 2h tan theta 1 by இது வந்து கீழே வரும் tan theta 2 minus tan theta 1. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சிட்டோமா? நமக்கு என்ன required distance என்ன? Find the height that the cloud is located from the ground. கிரவுண்ட்ல இருந்து cloud எவ்வளோ ஹைட் இருக்குது x கண்டுபிடிச்சிட்டோம். அது இந்த நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க? x plus h கேட்குறாங்க. நமக்கு ரிக்வயர்ட் ஹைட் என்ன? required height is equal to CE. CE தான் நமக்கு required height. CE என்ன நமக்கு? CE is equal to x plus h. x கண்டுபிடிச்சிட்டோமா? 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 plus x plus h போட்டுக்கோ. இப்போ இங்கேயும் h இருக்குது, இங்கேயும் h இருக்குது. இந்த h வெளியில் எடுக்கலாமா? h வெளியில் எடுத்துட்டா இங்கே என்ன வரும்? 2 tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 plus h எடுத்தா 1 வரும். புரியுதா? இங்கேயும் h இருக்குது, இங்கேயும் h இருக்குது, h வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இங்கே 2 tan theta 1 வரும். டினாமினேட்டர் tan theta 2 minus tan theta 1. இந்த ப்ளஸ் h எடுத்தனால ப்ளஸ் 1. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடு is equal to இங்கே எல்சிஎம் எடு எல்சிஎம் tan theta 2 minus tan theta 1. இப்போ இங்கே வந்து h வெளியில் இருக்கா? h into LCM tan theta 2 minus tan theta 1. இங்கே அப்படியே எழுதிக்கோ 2 tan theta 1 இங்கே plus 1 into இது அப்போ tan theta 2 minus tan theta 1. இப்போ இங்கே ரெண்டு tan theta 1 இருக்குது, இங்கே ஒரு tan theta 1 கழிச்சிட்டா நமக்கு என்ன வரும்? is equal to h into 2 tan theta 1 ஒன்று போயிடுச்சுன்னா tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 h into tan theta. இந்த 2 tan theta 1 ஒரு tan theta 1 போயிடும். 2 tan theta 1 ஒன்று போயிடுச்சுன்னா tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 minus tan theta 1. இதான் நமக்கு ஆன்சர். We got the answer. ஓகேவா? இந்த சம்ல வந்து tan theta 2 minus tan theta 1.